திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தீ விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை துறைமுகத்திலிருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயிலில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பகுதி குடியிருப்பு பகுதி என்ற காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. திருவள்ளூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு இந்த தீ விபத்து தண்ணீர் மற்றும் நுரை கொண்டு தீயை அணைக்கும் பணிகளில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தீ மரமளவென மற்ற பெட்டிகளுக்கும் பரவி வரும் காரணத்தினால் தீயணைப்பு வீரர்கள் மிகவும் போராடி தீயை அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ரசாயன நுரையை கொண்டு தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஐம்பத்தி பெட்டிகளில் 4 பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டது. தற்பொழுது தீ மளமளவென மற்ற பெட்டிகளுக்கும் பரவுவதாக கூறப்படுகிறது. தீயணைப்பு துறையினர் மிகவும் தீவிரமாக தீயை அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது டீரெயில் ஆகி ஃபயர் ஆகிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரம் அவர் போலீஸ் சைட் இப்போ 4 சைடுமே ரோப் பண்ணியிருக்கோம். இந்த காரிடானை ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து பொதுமக்கள் யாரும் வராமல் பார்த்துருக்கோம். ஃபயர் டெண்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ஓட்ட பேசி இப்போ ஃபோம் டெண்டர்ஸ் வர சொல்லியிருக்கோம். 2 வந்துருக்குது ஃபோம் டெண்டர்ஸ். மொத்தம் 52 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4 வந்து ஃபயர் ஆகிருக்குது. மீதி கம்பார்ட்மெண்ட்ஸு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேல பேசியிருக்குது. இப்போ ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டன். அதே மாதிரி பொதுமக்கள் ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ யாரையும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரும் வந்து இந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம். ஃபயர் புட் ஆஃப் வந்துடுங்க. நன்றி. தேங்க்யூ. இது டீசல் எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த ட்ராக் வந்து டீரெயில் ஆனதுனால ஃபயர் ஆகிருக்குது. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரம் அவர் போலீஸ் சைட் இப்போ 4 சைடுமே ரோப் பண்ணியிருக்கோம். இந்த காரிடானை ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து பொதுமக்கள் யாரும் வராமல் பார்த்துருக்கோம். ஃபயர் டெண்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். டிஎஃப்ஓட்ட பேசி இப்போ ஃபோம் டெண்டர்ஸ் வர சொல்லியிருக்கோம். 2 வந்துருக்குது ஃபோம் டெண்டர்ஸ். மொத்தம் 52 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ 4 வந்து ஃபயர் ஆகிருக்குது. மீதி கம்பார்ட்மெண்ட்ஸு கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேல பேசியிருக்குது. இப்போ ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டன். அதே மாதிரி பொதுமக்கள் ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டோம். இப்போ யாரையும் உள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. நீங்களும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். யாரும் வந்து இந்த சைடு இப்போதைக்கு வர வேண்டாம். ஃபயர் புட் ஆஃப் வந்துடுங்க. நன்றி. தேங்க்யூ. இது டீசல் எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த ட்ராக் வந்து டீரெயில் ஆனதுனால ஃபயர் ஆகிருக்குது. அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கு அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயிலில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதுகுறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் எஸ்பி ஸ்ரீனிவாச பெருமாள் தற்பொழுது பேசினார். தீ விபத்து காரணமாக சென்னை அரக்கோணம் வழித்தடத்தில் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் சூழ்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். தீயை அணைப்பதற்காக தீயணைப்புத்துறை நுரை கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எல்லாரும் பயந்து எழுந்துட்டு அப்புறம் நிறைய பேர் வெளியே ஓடினாங்க. நாங்கள் அங்கேயே உட்காந்தோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பார்த்தா இந்த ட்ரெயினுக்கு இல்லை வேறு ட்ரெயினுக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்து இப்போ டிராஃபிக் எப்படி வழியாக நடந்துவார். ரயில்வேல உங்களுக்கு கார்டு யாராவது எதுவுமே சொல்லலை. எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எல்லாருமே வந்தாச்சு ட்ரெயினில். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கிறவங்களாம் தனியாக போகிறவங்களாம் இருக்காங்க. இல்லை நீங்கள் வயசானவரை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க. ரயில்வே உங்களுக்கு எதுவும் சொல்லாதனால எப்படி இருக்கு? அது ரொம்ப கஷ்டமாக இவங்க எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. உங்கள் பேருமா? பேர் மாலதி. ரயில் தடம் புரண்ட காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் ரயில் தடம் புரண்ட காரணத்தினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன.
விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், தீ இன்னும் கட்டுப்பாடு இல்லாமல் பரவி வருகிறது. 4 பெட்டிகளையும் தாண்டி அந்த தீ பரவி விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த 4 பெட்டிகளை ரயிலில் இருந்து விடுவிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது என்ன நிலவரம்? பூங்குழலி, அதாவது இந்த திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து காரணமாக அருகில் இருக்கக்கூடிய, அதாவது 52 பெட்டிகள் கொண்ட அந்த சரக்கு ரயிலில் தடம் புரண்டு தண்டவாளத்திலிருந்து அது கீழே இறங்கி தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாகத்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக முதலில் ஒரு பெட்டியில், அந்த சரக்கு ரயிலில் ஒரு பெட்டியில் ஏற்பட்ட தீ உள்ளே இருந்த எரிபொருள் அதிகமான எரிந்து கொழுந்து விட்டு எரிந்தது. இது அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு கிட்டத்தட்ட தற்போது நிலவரப்படி 7 பெட்டிகளுக்கு அது பரவி இருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதுமாகவே கரும்புகை ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. அதே போல இந்த வழித்தடத்தில், அதாவது திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் இந்த விரைவு ரயில் சேவை 4 வழி பாதையாக இருக்கிறது. புறநகர் ரயில் சேவை ஒரு புறம், மற்றொரு விரைவு ரயில் செல்லக்கூடிய மற்றொரு புறம். இதில் விரைவு ரயில்கள் செல்லக்கூடிய இடத்திலும் அந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது அதிக அளவு தீ கொழுந்து விட்டு எரிந்து வரும் காரணத்தினால் அனல் அதிகமாக இருக்கக்கூடும். அதே போல அந்த பயணிகளுக்கு இது பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த ரயில்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது காவல்துறையினுடைய வலயத்திற்கு கொண்டு வந்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில் அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே நேர்ந்திருக்கக்கூடிய இந்த தீ விபத்தால் முதற்கட்டமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலிண்டர்களை பாதுகாப்பாக எடுத்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்தானது இந்த 6-7 பெட்டிகளை கடந்து இன்னும் அதிக பெட்டிகளுக்கு செல்லக்கூடும் என்பதால் இந்த ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய என்ஜின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இருக்கக்கூடிய இந்த 52 பெட்டிகள், மீதமுள்ள பெட்டிகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இதன் அருகில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு துறையினர் தண்ணீரும் அதே போல ரசாயன நுரையும் கலந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது எரிபொருள் என்பதால் இது வானளவே புகையாகும். அதே போல குழுந்து விட்டும் எரிந்து வருகிறது. இதை கட்டுப்படுத்துவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இருக்கிறது. ஆனாலும் இதுவரையில் அந்த சிறிது கூட அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் தீயணைப்பு வீரர்களுக்கு சவாலாக இருக்கிறது. உள்ளே செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. நிகழ்விடத்தில் தற்போது திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் வந்திருக்கிறார், ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் ஆய்வு செய்திருக்கிறார். ரயில்வே அதிகாரிகளும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த தடம் புரண்டு இருக்கக்கூடிய அந்த பெட்டியை அப்புறப்படுத்தி மீதமுள்ள இருக்கக்கூடிய தீ பரவாமல் இருக்கக்கூடிய மற்ற பெட்டிகளும் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆலோசனை தற்போது நடந்து வருகிறது. முதற்கட்டமாக தீயை கட்டுப்படுத்தும் பணி ஓரளவுக்கு முடிந்தவுடன் மற்ற பணிகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தீ விபத்து காரணமாக அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கிருந்து அப்ப ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது மாற்று வழிகளில் ரயில் போக்குவரத்து இயக்கப்படுகிறதா? பூங்குழலி, நாம் முன்பே குறிப்பிட்டது போல திருவள்ளூர் சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் 4 வழி பாதை இருக்கிறது. 2 புறநகர் ரயில் பாதை, அதே போல விரைவு ரயில் பாதைகள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் அந்த திருவள்ளூரிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அரக்கோணம் மார்க்கமாக முழுவதுமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த விரைவு ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அரக்கோணத்தில் வரக்கூடிய ரயில்களும் அதே போல மங்களூரிலிருந்து வரக்கூடிய விரைவு ரயில்களும் தற்போது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய, அதாவது தற்போது திருவள்ளூர் வரை, சென்னையிலிருந்து திருவள்ளூர் வரை மட்டுமே இந்த ரயில் சேவை என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, திருவள்ளூரை தாண்டி திருத்தணி, அரக்கோணம் செல்லக்கூடியவர்கள் ரயில் பயணிகள் அவதி அறிந்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி அங்கிருந்து மாற்று பேருந்து வழியாக தான் தற்போது செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு மாற்று பேருந்து செய்து கொடுக்கக்கூடிய வசதிகளும் தற்போது செய்யப்படும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கூட அவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு
தேவையான உதவிகள் செய்ய வேண்டும். அதே போல குடியிருப்பு பகுதியில் முழுவதுமாக அங்கிருக்கும் மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. பொங்கலி அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிவாயு சிலிண்டர்களை அப்புறப்படுத்தும் அந்த முயற்சியும் நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் அங்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? பொங்கலி இப்போ தீயணைப்பு பேரம்பாக்கம், திருவூர், திருவள்ளூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்தவர்கள் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அங்க இருக்கக்கூடியவர்கள் ரசாயன நுரை கொண்டு அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இருப்ப தீயணைப்பு வீரர்கள் தற்போது தீயணைப்பு வீரர்களும் அதே போல காவல்துறையினரும் பொதுமக்களுடன் இணைந்து அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் தீ பரவக்கூடும் அல்லது இந்த தீயினுடைய அனல் அதிகமாக இருக்கும்போது இந்த இது வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொண்டுதான் தற்போது அந்த சிலிண்டர்கள்லாம் எடுத்து தெருவில் வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தி இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போதுமான அளவு வீரர்கள் இருக்கிறார்களா? தீயணைப்பு கருவிகள் போதுமான அளவிற்கு இருக்கிறதா? பூங்குழலி, இப்போ 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்திருந்தாலும் கூட அங்கே உள்ளே சென்று அணைப்பது அவர்களுக்கு பெரும் சவாலான விஷயம். போதுமான தீயணைப்பு வீரர்கள் இருந்தாலும் கூட தற்போது இந்த தீ என்பது சாதாரண தீ இல்லை, இது எரிபொருள் எரிந்து வருவதால் அதை விழுந்து விட்டு எரிகிறது. இதை கட்டுப்படுத்துவது சிரமமான, அதனால் தான் ரசாயன நோக்கு கொண்டு தற்போது அணைத்து வருகிறது. தண்ணீரை கொண்டு அணைப்பது இயலாத காரியம் என்பதால் தற்போது 2 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வாகனத்தில் வந்தவர்கள் தற்போது அந்த ரசாயன நுரை கொண்டு அணைத்து வருகிறார்கள். எனினும் போதுமான அளவு இந்த தீயணைப்பு வீரர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கூடுதலாக இந்த தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு நிலையிலிருந்து வரவேற்பதற்கான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தீயை கட்டுப்படுத்துவதற்கான அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இது எரிபொருளை ஏற்றி வந்த சரக்கு ரயில் என்பதால் அந்த எரிபொருள் அனைத்தும் எரிந்து கொண்டிருக்கிறது. தீ மற்றும் அந்த கரும்புகையானது வானை முட்டுமளவிற்கு வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தீயணைப்பு வீரர்கள் மிகவும் போராடி இந்த பணியை செய்து வருகிறார்கள். ரசாயன நுரை கொண்டும் இதை அணைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் வருகின்ற ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளை அந்த வழியில் இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்தில் ஏதாவது ரயில்வே துறையிலிருந்து அட்டவணை மாற்றப்பட்டு உடனே தகவல் வந்திருக்கிறதா? தற்பொழுது பூங்குழலி, தற்போதுதான் ரயில்வே நிர்வாகத்தினர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக தான் இந்த ரயில் சேவை, அடுத்த கட்டமாக இந்த பணிகள் நிறைவடையும் வரை அந்த ரயில் சேவை நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் ரயில்வே துறையினர் கேட்டபோது தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் அறிவிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணிகள் நடந்து வருவதால் இது தீயை கட்டுப்படுத்துவது மிக சிரமமான காரியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது வரை 7 பெட்டிகளுக்கு மேல் இந்த தீ பரவி எரிந்து வருகிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னை திருப்பதி செல்லக்கூடிய நெடுஞ்சாலை, அதாவது மணவாள நகர் மேம்பாலம் மீது மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள், ஏனென்றால் அங்கிருந்து இந்த கரும்புகை இந்த வழியாக செல்கிறது, அவர்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ரயில்வே துறையினர் தற்போது இது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எழில் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் பேசியவற்றை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருவள்ளூர் நகர ரயில் நிலையம் அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டீசல் குட்ஸ் ட்ரெயின் வந்து எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிஞ்சதுனால நம்ம வந்து இம்மிடியட்டாக வந்து நம்மளுடைய காவல்துறை, நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து முடுக்கிவிடப்பட்டு இப்போ வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னா வந்து இந்த ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 போகிஸை மட்டும் விட்டுட்டு மற்ற போகிஸ் எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம். அதனால ஃபயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபயர் மூலியமாக பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஃபோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து ஒரு 4-5 வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மருத்துவத்துறையின் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள இமீடியட்டாக
கொஞ்சம் தள்ளி எவாக்குவேட் பண்ணுறதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸரும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. காவல்துறை சார்பாக எங்கேயும் மக்கள் கூடாமல் இருந்து தேவையான இடங்களில் டிராஃபிக் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் காலையிலேருந்து இந்த ஸ்பாட்லேயும் சரி சுற்றி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அது போக நம்முடைய உள்ளாட்சித்துறையிலேருந்து இங்கே இருக்கிற வீடுகளில் இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமாக நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷண்ட்ஸ் இருந்தால் அவங்க இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில் நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம். அங்கே அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டுருக்கிறோம். மீட்பு பணிகள் நீங்களே பார்க்குறீங்க, விரைவாக மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டுக்குள் வரும் என இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலாக இல்லை டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான பெரிய வேறும் வயலேஷன் இல்லை. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயில். இந்த புகை மண்டலம் 10 கிலோமீட்டர் தொலைவில் பறந்து இருக்கு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மக்கள் வந்து நம்ம வந்து இப்போ இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட்ஸ் ஆஸ்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு. சார், இது பீக் அவர்ஸ்ல இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலயமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடறோம். அங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலயமா அவங்களுக்கு பஸ் அங்க நம்ம வேற இடங்கள்ல இப்ப இங்க ட்ரெயின் வராது. ஸோ நியர்பை ஸ்டேஷன்ஸ்ல தான் ட்ரெயின் இது பண்றோம். மோஸ்ட்லி சென்னை இல்லை இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைட்லேயே ஸ்டாப் பண்றோம். அங்க வந்து நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசிட்டோம். அங்க வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம். முக்கியமா இதை கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். திருவள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி போதா? சென்னை போயிட்டு திருவள்ளூர் ஸ்டேஷன்ல இங்க இருந்து இப்போதைக்கு மணலில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும். ஓகே சார், தேங்க்யூ சார். ரயில் தடம் புரண்ட காரணத்தினால்தான் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவதாக ஆட்சியர் கூறியிருக்கிறார். அதேபோல அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை மிகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். வைக்காத ஈட்டுல இங்க வராதா? சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் சூழலில் அருகில் இருக்கின்ற குடியிருப்பு வாசிகள் வீட்டில் இருக்கும் எரிவாயு சிலிண்டர்களை எல்லாம் வெளியே எடுத்து பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீ மேலும் பரவிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக குடியிருப்பு வாசிகள் இவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.